Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய தேவையாக விளங்கக்கூடிய மிகவும் அரிதாக கிடைக்கின்ற இந்திய நாட்டு பழங்கள் பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய Around the World என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. பல வகைகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் காணப்படுகின்றன. பழங்களில் காணப்படும் நார்ச்சத்துக்கள், பிளவனாய்டுகள், ஆக்சிஜனேற்றிகள் நம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பழங்களை தொடர்ந்து நம் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் புற்றுநோய், இதய நோய், அலர்ஜி மற்றும் நீரிழிவு நோய் போன்ற நோய்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பெர்ரி மற்றும் சிட்ரஸ் வகை பழங்கள் நோய்களை தடுக்கக்கூடிய சக்திகளை பெற்றுள்ளன. மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய காரம்போலா என்ற நட்சத்திர பழம் பழுக்காத நிலையில் ஊறுகாய் தயாரிப்பதற்கும் பழுத்த நிலையில் சாப்பிடுவதற்கு உகந்ததாகவும் பயன்படுகிறது. இப்பழம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகும். லாங்சாட் என்ற லங்கோட்டா என்ற பழமானது நீலகிரி பகுதிகளில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. இப்பழம் திராட்சை பழம் போன்று புளிப்பும் இனிப்பும் கலந்த நல்ல சுவையுள்ள உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய பழமாக விளங்குகிறது. மங்கோஸ்டின் என்று சொல்லப்படும் மங்குஸ்தான் பழம் சதை பற்றுள்ள வெண்மை நிறத்தை கொண்டது. மாம்பழம் போன்று சுவை கொண்ட இப்பழம் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவில் வளர்க்கப்படுகிறது. யானை ஆப்பிள் என்று அழைக்கப்படும் சால்டா என்ற பழமானது யானைகள், குரங்குகள் மற்றும் மான்கள் போன்ற விலங்குகளால் மிகவும் விரும்பி உண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படும் ஐஸ் ஆப்பிள் அல்லது சர்க்கரை பனைப்பழம் என்று சொல்லப்படும் நுங்கு அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடியது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அது முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியன் ஷெட்பெரி என்று சொல்லப்படும் பால்சா என்ற பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு அமில சுவைக்காக பயிரிடப்படுகிறது. கரோண்டா என்ற பழம் சாஸ்கள் மற்றும் ஊறுகாய் தயாரிக்க பயன்படுகின்றன. காமச்சில் என்ற ஜங்கிலி என்று அழைக்கப்படும் கொடுக்காப்புளி என்ற பழம் மற்றும் துவர்ப்பு சுவையை கொண்டது. எல்லா வயதினராலும் இது விரும்பி உண்ணப்படக்கூடியது. இவ்வாறு ஏராளமான பழங்கள் நம் உடல் நலத்தை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாதிரியான உடல் நலம் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.